வணக்கம் கேமர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தனுஷ்தம் கேமிங். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் க்ரஷர். ஸோ மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெரிய வீடியோ ஆன்லைன் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு உதவி வரும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் மோடாக விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகாஸ் வந்து சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த கேம் வந்து எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் ஆடி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதுவும் எனக்கு ஓகே பார்த்தீங்க அப்படின்னா jump bloody run. I'm going to find Charlie to check my gun and it's an ice cream fun. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம். ப்ளே கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்டில் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியும் தப்பிச்சு நான் இப்படியே வந்துட்டேன். ஒரு சேனல் போகுது. ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக வந்து இப்போ போயிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் இதை போய் போடணும். பட் ஆனால் இப்போ போடக்கூடாது. இப்போ போட்டோம்னா அது வந்து இருக்கும். ஓகே, அது கேஃபேயில் வந்து பெரிய ஒரு இது இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேஃபே வந்து இதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் தான் என்ன பண்ண கேட்டீங்க அப்படின்னா
பார்த்தா அவன் அங்கிட்டு இருக்கான். ஓகே அது அங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்தியா போயிட்டான். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்தியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ராவணன் போய் பார்த்தா ஒரு ஆயில் கேன் இருக்கு. ஓகே நம்ம இந்த ஆயில் கேன் நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இந்த ஆயில் கேன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே அடுத்த டேர்ன் வந்து யார் பார்த்தா அடுத்த டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பால் அப்படின்னு வந்து இருந்துச்சு. அவங்க தான் அடுத்த டேர்ன் பண்ண போகிறாங்களா. அதனால வந்து அவங்களோட கார்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்போ பார்த்தா இந்த ராட் பையன் வந்து உள்ளே போயிட்டான். நான் என்ன பண்ணேன்னா அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பார்க்கிங் ஏரியா போயிட்டேன். பார்க்கிங் ஏரியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஓகே பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடலாம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு அந்த சாமியை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே போயிட்டேன். கடவுளே ராடு அந்த சைடு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் ஆனால் வந்து அங்கே என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் மக்களே. ஸோ பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இதுவே. ஏன்னா ராடு மேலேயே வண்டி ஏற்ற போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே இப்போ அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த டோருக்கான சாவி எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம அந்த பால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய அந்த கார்டை நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். அவங்க எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க பாருங்க பால். ஓகே இவங்க தான் பால் போல் இருக்குது. ஏங்க இவங்க வந்து பார்த்தா பால்னா பொண்ணாக தாங்க இருக்கணும். இவங்க தாங்க பையனாக இருக்காங்க. ஓகே இது அநியாயம். பட் ஆனால் அநியாயத்தை தான் நம்ம சொல்ல முடியாது. கெபிலியன்ஸ் வந்து வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேம் பிளேவை. முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் கிராசர் 1க்கும் இப்போ இருக்கிற ஐஸ்கிரீம் கிராசர் 1க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பாருங்கள் மக்களே. முன்னாடி வந்து பயங்கர இதுவாக இருக்கும். இப்போ என்னென்னா கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் மாறுதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகே ஏதோ ஒன்று சேம் டு சேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். அவன் எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு நினைச்சதே இல்லை. பட் ஆனால் அவன் அங்கேயுமே போகலை மக்களே. ஸோ ஓகே கொஞ்சம் பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கேயே தான் நிற்கிறான். ஓகே நீங்கள் வாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்தவொடனே மண்டையிலே அதை போட்டு விட்டேன். கார்டை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் கார்டை எடுத்துக்கிட்டு ஓகே கதவை சாத்திட்டு அடுத்தது வந்து ஓகே நம்ம அடுத்தது கேஃபேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நம்ம பார்க்கிங் ஏரியாவை வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஓகே அடுத்து பார்க்கிங் தானே போகிறோம். நல்லது நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லது நடக்கும்னு பார்த்தா இந்த ராடு பையன் வந்து பக்கத்துலேயே வந்துட்டான். அந்த நல்ல ரோடை சேர்த்துக்கிட்டு ஓகே ராடு வந்துட்டான் இனி விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எப்படியோ இது பண்ணி பார்த்தேன். பட் அதான் ராடு ஆனால் போகலை. ஓகே ராடு வந்து போகலை இனியும் நம்ம வந்து பொறுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரா அந்த பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே நம்ம ஷார்ட்கட் இருக்குது இந்த வழியாகவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இது வரைக்கும் நம்ம அவுட் ஆகலை. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் தாங்கிற வியூவர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேம் பிளே நான் முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே அடுத்தது வந்து
ப்ளே கிரவுண்டுக்கு போனோம். ஏன்னா வந்து ப்ளே கிரவுண்டில் வந்து இந்த ஆயில் வந்து ஊற்றி வரணும். ஸோ அந்த ஆயிலை வந்து ஊற்றி வரதுக்கு அந்த ப்ளே கிரவுண்ட் வந்து ரொம்பவே தேவைப்படும். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பிளேட்ஸை இங்கே போட்டு அந்த ஆயிலை மட்டும் அழகாக வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு அந்த ஆயில் எடுத்துகிட்டு நம்ம போய் ஊற்றணும். அவ்வளோதான். ஆயிலை போய் ஊற்றிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் இப்போ போடலைனாலும் கூட அப்படியே ஓப்பன் ஆகாது. ஆனால் இப்போ போட்டதுக்கப்புறமா அப்படியே இதுவாகி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து ராடை வந்து இதை நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வேஸ்ட் நான் இதை பண்ணேன். ஸோ நீங்கள் தப்பாக ஏதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராடு வந்து அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தா அங்கே ராடு நிற்கிறான். ஓகே, அந்த ராடு அங்கே நிற்கட்டும், அது வரைக்கும் நம்ம அந்த ஓட்டையில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. ஓகே, ஓட்டையில் போய் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். ராடு வந்து போயிட்டானா போகலையான்னு தெரியல. ஆனால் ராடு வந்து அங்கேயே தான் நின்றுட்டே தான் இருந்தான். ரொம்ப நேரமாக அங்கேயே தாங்க நின்றுட்டே இருந்தான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராடு அங்கே போயிடுவான், அங்கே போடான்னு நினச்சிருந்தேன். அவன் போகவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டாட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தி விட்டேன் கைஸ். கதவை சாத்தி விட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியே இருந்தேன். ராடு போயிட்டாங்க பார்த்தா ராடு அங்கே நினச்சிருந்தேன். ராடு அங்கே போயிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நமக்கு முக்கியமான இடம் வந்து எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலில் தான் நமக்கு அடுத்த வேலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து துரத்துக்கிட்டே இருந்தான். நானும் போட்டேன். ஓகே, நீ அங்கேயே லோடு கட்டிக்கிட்டு நான் அதுக்குள்ள வந்து இதுக்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிட்டு அந்த நமக்கு அடுத்தது வந்து முக்கியமானது வந்து அந்த போக ஆரம்பிச்சிட்டேன். ப்ளே கிரவுண்டில் வந்து அடுத்தது என்ன நடக்குதுன்னா, ப்ளே கிரவுண்டில் வந்து நான் அந்த ஓப்பன் பண்ணி விட்டேன்ல, அந்த கிரீஸ் போட்டு ஆயில் ஓப்பன் பண்ணி விட்டேன்ல, அந்த இடத்துலயே அந்த ராடு பையன் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். அதை பாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்றுட்டே இருந்தான். ஒரு மணி நேரம் 2 மணி அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்படியே வந்ததுக்கு அப்புறமா அதோ இங்கே இருந்துச்சுங்க அந்த பெட்ரோல் இது. ஓகே, பெட்ரோலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை எடுத்துருந்தேன். நிறையாவே எடுத்துக்கணும்னு சொல்லலாம். நிறைய தான் இதுவே எடுத்து சொன்னோம். ஸோ அதனால் வந்து நான் நிறையாவே எடுத்துக்குவேன். ஓகே, இதை எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம அடுத்தது நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது இந்த கட்டிங் பிளேயர்ஸு இது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடு பையன் எங்கேயாவது நிற்கிறானா அப்படின்னு பார்த்தேன். ராடு வந்து நிற்கலை. ஓகே, ராடு வந்து நிற்கலை, இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே ஏறிக்கிட்டு அப்படியே வந்து கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தினதுக்கப்புறமா கட்டிங் பிளேயர்ஸ் தேவைப்படுது. அந்த காரில் போய்
கார் இருக்குல்ல, அந்த காரில் போய் நான் கார் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல மக்களே. ஒரு பக்கம் உருகிட்டே இருந்தான். சரி ஓகே உருகுறதுனா அப்படியே வந்து இது பண்ணிக்கின்னு நானும் தேடு ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்தேன். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து கிடைக்கல. கார் வந்து வேணும் இப்போ நமக்கு வந்து ரொம்ப அவசியம் இது காரு. அதனால் கார் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்படின்னா பைலவே கார் வந்து கிடைக்கல. கார் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நானும் தேடினேன். தேடி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனால் வந்து கார் வந்து எங்கேயுமே கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோ இங்கே ஒரு நம்ம மேலே பார்த்தோமே அந்த காராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக ஆரம்பிச்சேன். ஓகே வாங்க நமக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மேலேனா நமக்கு அந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போகிறேன். மேலே வந்து எப்படி இருக்கு Going to cancel it today. I'm looking for the jump puppy one. Going to. ஓகே கைஸ், ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாதனமாக அந்த இண்டிகோ வந்து எப்படி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இண்டிகோ கன்ஃபார்மாக அந்த இதில் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம உண்டிகோலை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டிகோலை பார்த்தா அந்த வால் ஸ்கேனை எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் டோரை சாட்டின்னு நேபர்ஹுட் போவான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நமக்கு தேவையான கோட் நம்பர் நமக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஓகே நான் திரும்பியும் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால வந்து வந்திருக்கேன். அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா யாரா அந்த சூறாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அந்த இதை போட்டு அப்படியே அந்த காயினை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போட்டோம். காசை வந்து எடுத்துட்டு அப்படி மண்டையிலேயே அந்த காசை வந்து தூக்கி போட்டுறோமோ அவங்க ஓகே இதுதான்டா நம்ம கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து தெரிஞ்ச ஒண்ணுதான் அந்த பெட்ரோல் கேன் மிஸ் பண்ணிட்டேன். ராடு பாயா வந்து நடுவில் வந்துட்டான். அட டே 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 விட்றா 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 விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே நமக்கு அந்த பிளே கிரவுண்டில் நமக்கு ஒரு முக்கியமான வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துட்டேன். காசை எடுத்ததுக்கு அப்புறமா அது இதுக்குள்ள அந்த மிஷின்குள்ளே போய் போடணும். போட்டுருந்தோம். காசை போய் உள்ளே போய் போட்டதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது ஒரு பம்பர் ப்ரைஸ் ஏதாவது வரும். அந்த பம்பர் ப்ரைஸ் தாங்க இதோட பெயிண்ட் கன். இந்த பெயிண்ட் கன்னை வச்சு தான் நம்ம சுடணும் அந்த காரை. அதாவது அந்த காருக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை குறிப்பாட்டு நம்ம சுடணும். அப்படி நம்ம சுட்டோம் அப்படின்னா நம்ம இது ஸோ அதனால இந்த மன்றாடி அடுத்தது பார்க்கிங்கில் நமக்கு பார்த்தா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா பார்க்கிங்கில் போயிட்டேன். பார்க்கிங்கில் எங்கேதான் அந்த காரோட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் மாற்றிச்சு அப்படியே சந்தோஷப்பட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காரோட அந்த இன்ஜின் இருக்குல்ல அதை எடுத்துக்கின்னு அந்த காருக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பொறுமையாக லோடிங் போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராடை ஒரே ஓடு ஓகே ராடு செத்துட்டா நமக்கு தொல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே போனேன். காரை விட்டு வெளியே போனால் காரில் இருந்து வாங்கிட்டு ஓகே மக்களே தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த லைட்டை நம்ம அடுத்து இது பண்ணணும். ஸோ அந்த மிஷின் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கீழே ராடு இருக்கான் நாம அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி ஓகே காரை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்க ராடு இல்லை காரை விட்டு கீழே இறங்குறதுக்கு அப்புறமா அந்த பிளேட்ஸ் இருக்குல்ல அந்த பிளேட்ஸை எடுத்துக்கிட்டு திரும்பி காருக்குள்ளேயே போயிட்டேன். காருக்குள்ளேயே போயிட்டு திரும்பியும் காரை காலி பண்ணிட்டேன். இங்க பாருங்க மக்களே எப்படி கறக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாயிடுச்சு, காமெடி ஆயிடுச்சு. சரி ஓகே வண்டியில் ஏற வரைக்கும் நம்ம எல்லாம் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒயர் இருக்குல்ல கீழே குடிச்சா டெய்லி ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே இது என்ன டெய்லி பார்த்தா ராடோட டெய்லி ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு லாக்கராக தேடினாங்க. எங்கேயுமே எதுவுமே சரியாக மாட்டலை. அதுக்கப்புறமா எல்லா லாக்கரையுமே நான் ஒரு பக்கம் தேடினேன்.
அங்கே ஒரு பொட்டி ஒன்று இருந்துச்சுங்க. சரி ஓகே, அந்த பொட்டிக்குள்ளே அப்போ என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொட்டிக்குள்ளே இது இருக்குங்க, கேஜ் கீ இருக்குது. சரி ஓகே, கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு நானும் வந்து அப்படியே வெளியே இருந்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா திரும்பியும் அந்த ராடை இன்னொரு ஒரு புக்கு வந்து மிஸ் ஆசை வந்துச்சுங்க. என்ன பண்ணேன்னா டேரக்டா நெய்பர் வீட்டுக்கு போவாங்க. கேம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் சொல்லிட்டேன். ஸோ 8 நிமிஷத்தில் ஒரு கேமை வந்து நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ சார்லியை வந்து நம்ம வந்து காப்பாற்றியாச்சு. ஸோ அவன் நமக்கு ஒரு கிஃப்ட். ஸோ அப்புறமா வந்து கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சு. கேம் பிளே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இந்த கேம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் Thanks for watching video guys. So bye from Daros.